வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, டடாக் ஏன் இப்போ இவ்வளோ கோவம் அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் கோவம் தான், நான் வேற குடிச்சிருக்கேன், என்கிட்ட ஏதாவது கேட்காதீங்க, நான் வேற ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஓ மேடம் குடிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோவை கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன், என் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேன், அப்புறம் ஏதாவது தப்பாக நடந்துடும், நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஈவினிங் உன்னை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறான். ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்துருக்கா. அவளோட ஒட்டுமொத்த கோபமும் போயிடுது. தன்னை போல சிரிச்சுட்டே இருக்கா. இப்போ ஈவினிங் ஆஃபீஸில் இருந்து ஹீரோ வந்து ஹீரோயினை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவன் டோரெல்லாம் மாற்றிருக்கான். ஹீரோயின் திறந்து பார்க்குறா. அவளால் ஓப்பன் பண்ண முடியல. என்னாச்சு, ஏன் என்னால் டோர் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் டோரில் பாஸ்வேர்டாக செட் பண்ணி ஹீரோ அதுக்கப்புறமா டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். உள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் ஹீரோ. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், என் வீட்டையே நீங்கள் இப்படி மாற்றி வச்சுருக்கீங்க, இதை பார்க்க என் வீடு மாதிரியும் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அப்படி ஒன்றும் நான் பெருசாக பண்ணலையே, இந்த விண்டோக்கு நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் டோர் போட்டிருக்கேன், யாராவது புஷ் பண்ணி திறந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும், அது மட்டும் இல்லாமல் நீ வசதியாக தூங்குறதுக்காக உன்னோட பெட்டை மாற்றிருக்கேன், அப்படி ஒன்றும் நான் வேறு எதுவும் பெருசாக பண்ணலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, அங்கே ஒரு டேபிளில் ஹீரோயின் ஒரு மாடல் பையன் இருப்பாங்க இல்லையா, அவளோட ஃபோட்டோவை அந்த வீட்டில் ஒட்டியிருப்பா, அதை அதில் வச்சுருக்காங்க. இந்த இதை இதுலையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கசக்கி குப்பையில் போட்டுட்டு, இப்போ தான் வீடு பார்க்க இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை சரி பண்ணிகிட்டு இருக்கா. ஏய் நீ யாருக்கு வேணாலும் ஃபேனாரு, ஒரு நாய்க்கு கூட ஃபேனாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ சரி நீ சேஃபாரு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். இவ்வளோ நாள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு 2-3 நாளாக. இப்போ 2 பேருக்கும் தனித்தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒருத்தர் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டுது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே அவனோட அம்மா இருக்காங்க. டேய் தாத்தா அவனை ஒரு பொண்ணை டேட் பண்ண சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன், நீ அந்த பொண்ணு கூட ஓவராக அட்டாச் ஆகிடாத, ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நல்ல ரிச்சான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிம்மா நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு அவங்க அம்மாவை அமுச்சு விட்டுறான். கரெக்டாக அங்கே இன்னைக்கு 2 பேரும் மீட் பண்ணுறதா இருக்கும். ஹீரோவோட ஹோட்டலுக்கே ஹீரோயினும் வர்றா. ஹீரோவும் ஹீரோயினை போய் மீட் பண்ணுறான். சரி வாங்க போகலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, டாடா ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ வேணா வரியா என் கூட அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, எப்பா இந்த மீட்டிங்க்கெலாம் நான் வரவே இல்லை, தயவு செஞ்சு நீங்களே போயிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டாக அந்த இடத்துல அந்த தேகா இருக்காங்க இல்லையா, அவனோட அம்மா வர்றாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே இவ தான் அந்த பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. தேகாவோட அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேகாவும் இந்த கான்ட்ராக்டில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு யோசிச்சுட்டு, உனக்கு தேகான்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, ஒரு டைம் ஹீரோ தேகாங்கிற பேரில் யாராவது உங்ககிட்ட பேசினா பேசாதன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவுக்கு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தான் மனசுக்குள்ள திக்குன்னு இருக்கு, எங்கே உண்மையாக சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, நானா கெஸ்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஒரு கெஸ்ட்டு கூட நான் பேசக்கூடாது அப்படின்னு தேகாவோட அம்மா கேட்குறாங்க. நீங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட பேசலாம் தப்பில்லை, அது உங்களோட கெஸ்ட்டுக்கிட்ட பேசணும், என்னோட கெஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இங்கே ஹீரோயினுக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவர் தடுத்து நிறுத்துறா. ஏன்னா ஹீரோயின் தான் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் இவன் ஏதாவது நம்மளை பேசிகிட்டே இருப்பான்னு சொல்லி தேகாவோட அம்மாவும் எழுந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து காஃபி ஷாப்பில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஹீரோ பேச ஆரம்பிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே அவனுக்கு 1000 ஃபோன் திருப்பி வந்துட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின், உங்களுக்கு எதுவும் ரொம்ப வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் இன்னைக்கு ஃபாரின்லேருந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதனால தான் எனக்கு இவ்வளோ ஃபோன் கால் வருது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்த தேகாங்கிறது யார் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. தேகாவா, அவன் என்னோட தம்பி அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி அவனை பற்றியா அவங்க கேட்குறாங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அது என் தம்பிங்கிறதுனால கேட்குறாங்க, அந்த பேரில் உங்ககிட்ட யார் வந்து பேசினாலும் நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்கள நீ அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏங்க அவனை எனக்கு யாருன்னு கூட தெரியாது, நீங்கள் சொல்லலைனாலும் நான் அவாய்ட் பண்ண தானே போகிறேன் அப்படின்னு டாடா சொல்கிறா. என் டாடா ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு 2 பேரும் காஃபிலாம் குடிச்சிட்டு வெளியே வராங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் அதை போய் பாருங்கள், நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு போக வேண்டியிருக்கு, நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோக்கு வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால இது சொல்கிறா. ஹீரோவும் பரவாயில்ல, நீ என்னை ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா அங்கே போயிட்டு வா, நான் என் வேலையை முடிச்சுட்டு அங்கே வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
இப்போ ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டோட அந்த கடைக்கு வந்துடுறா. அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹஞ்சு இருக்கா. ஹஞ்சுவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. ஹஞ்சுவும் ஹீரோயினை பார்த்ததும் வந்து மாட்டினியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறா. சொன்னது பத்தாதுன்னு இங்கே பாரு, ஹீரோ வந்து ஒரு பொண்ணை ரொம்ப நாளைக்கு மேலே டேட் பண்ணதே கிடையாது. நீயும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடாத. அவங்ககிட்ட நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்னா ஏமாந்து தான் போவ அப்படின்னு ஹஞ்சு சொல்கிறா. இங்கே பாருங்க, உங்களை விட ஹீரோவை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அந்த மாதிரியான கேரக்டரே கிடையாது. ஒருவேளை அவர் என்ன கழட்டி விடணும்னா கூட அது என்னோட பிரச்சனை தான். அதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் ஒரு செருப்பு எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. அது அவளுக்கு சேராம இருக்கு. இதை பார்த்துட்டு ஹஞ்சு என்ன சொல்றான்னா, இந்த செருப்பு மாதிரி தான் லீஜனும், உனக்கு அவன் செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்றா. எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்ததான் தெரியும். நான் ட்ரை பண்ணி அது எனக்கு செட் ஆகுமா இது செட் ஆகாதான்னு பார்த்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளை அசிங்கப்படுத்தி விட்டுறா. கதையில அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.